அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது சூரிய பகவான் பயிற்சியால் நிரந்தரமாக வேலையை இழக்கப் போகும் 2 ராசிக்காரர்கள் யார் என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். பரம்பொருள் சூரிய பகவான் புனர்பூசம் நட்சத்திரத்திற்குள் தற்போது இருக்கிறார். இந்த நட்சத்திர மாற்றத்தினால் குறிப்பிட்டுள்ள ராசிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கின்றன. அதுபோல குறிப்பிட்ட சில ராசிகளுக்கு கண்டிப்பாக கடும் மனவேதனையும் பின்னடைவையும் ஏற்படுத்தும். முதலாவதாக விருச்சிகம் ராசி நண்பர்கள். விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த நட்சத்திர பயிற்சியினால் தங்கள் வேலை வாழ்க்கையில் சில அழுத்தங்களை எதிர்கொள்ள அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. குடும்பத்தை விட்டு பிரிந்து அதிகப்படியான தூரம் சென்று வேலை செய்து கொண்டிருந்த விருச்சிகம் ராசி நண்பர்கள் உங்கள் மேலதிகாரம் உங்கள் சொல் செயல்திறனை உன்னிப்பாக கவனிக்கக்கூடும். எனவே ஒவ்வொரு வேலையும் முழு கவனத்துடன் செய்ய வேண்டும். ஒரு சிறிய தவறு கூட பெரிய பிரச்சனையாக மாறி உங்களுடைய வேலைக்கான வேட்டு ரெடியாகிவிடும். சக ஊழியர்களுக்கு தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. நீங்கள் அமைதியாக இருந்தால் பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும். வேலையில் அதிருப்தி இருந்தாலும் அவசரமாக ராஜினாமா செய்ய வேண்டாம். அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசித்த பின்பு முடிவெடுங்கள். தொழில் செய்ய விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த நேரத்தில் கவனமாக இருக்க வேண்டும். புதிய ஒப்பந்தங்கள் அல்லது புதிய முதலீடுகள் ஆவணங்களில் முழுமையாக படித்த பின்னரே கையெழுத்திட வேண்டும். முக்கியமாக நீங்கள் எந்த பிரச்சனையை சந்திக்க நேரிடும் என்று பார்த்தால், தேவையில்லாத ஒரு பெரிய தொகையை புது வழியிலோ தேவையில்லாத நபர்களிடமோ எந்த ஒரு ஆவணமுமே இல்லாமல் ஒருவருக்கு 1 லட்சம் 5 லட்சம் முதல் பணத்தை கொடுக்க நினைக்கிறீர்களோ, நம்பிக்கை என்ற பேரில் அந்த பணம் திரும்ப வர வாய்ப்பே இல்லையாகும். முக்கியமாக எந்த ஒரு பண பரிவர்த்தனைகளுக்கும் எழுத்துப்பூர்வமான ஆதாரங்களை வைத்திருங்கள். தேவையில்லாத எந்த ஒரு ஆவணமுமே இல்லாமல் மற்றவரிடம் பணத்தை கொடுப்பது என்பது ஆபத்தான செயலாகும். பங்குதாரர்களுடன் தெளிவான உரையாடலை மேற்கொள்வது தவறான புரிதல்களை தவிர்க்கும். கோபத்தில் அல்லது அவசரத்தில் கண்டிப்பாக முடிவெடுத்து விட வேண்டாம். இது உங்கள் வாழ்க்கைக்கு பேராபத்தாகும். பின்னர் பிரச்சனைகளை அதிகப்படியாக சந்திக்க நேரிடும். மன அழுத்தம், தூக்கமின்மை போன்ற உடல்நல பிரச்சனைகளும் ஏற்படலாம். எனவே ஓய்வு, சரியான நேரத்திற்கு உணவு, போதுமான தூக்கம் ஆகியவற்றிற்கு முன்னுரிமை கொடுங்கள் விருச்சிக ராசி நண்பர்களே. ஆகவே அமைதியுடன் செயல்பட வேண்டும். நீங்கள் ஒரு வேலை செய்து கொண்டு இருப்பீர்கள். பிரச்சனை வேறு ஒரு ரூபத்தில் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. நீங்கள் ஒரு வேலைக்கு செல்லுகிறீர்கள். தேவையில்லாத ஒரு உயரமான இடத்தில் இருக்கிறீர்கள். அந்த இடத்தில் ஏதேனும் ஒரு பேச்சு, வம்பு வழக்கு, சண்டை சச்சரவு ஏற்பட்டால் அந்த இடத்திலிருந்து விலகி விடுங்கள். இருவரும் ஒன்றுக்கொன்று போல் சண்டை செய்து கொண்டிருந்தீர்கள். கீழே விழுந்து மரணம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. முக்கியமாக பங்குதாரர்களுடன் தெளிவான உரையாடலை மேற்கொள்வது உங்களுக்கு தவறான புரிதலை தவிர்க்க வழிவகுக்கும். எந்த ஒரு ஆவணமே இல்லாமல் நிலப்புலன்களை வாங்குவது, வாஸ்து சரியில்லாத வீடுகளை வாங்கி கொள்வது, அதாவது ஒரு வீடு கட்ட நினைக்கிறீர்கள் என்றால் பழைய ஜாமானான, அதாவது அந்த வீட்டிலிருந்து இடித்த வாசகால், ஜன்னல் போன்றவற்றை வாங்கி கொண்டு வந்து பணம் செலவாகிறதை குறைத்து விடலாம் என நினைத்து கொண்டு அதனை வீட்டில் வைத்து அதில் கட்டுவது, இது எல்லாம் உங்களுக்கு மாபெரும் பிரச்சனையை வழிவகுக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்க வேண்டாம். அடுத்ததாக மகரம் ராசி நண்பர்கள். மகர ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் வேலை தொடர்பான மாற்றங்களை சந்திக்க நேரிடலாம். குறிப்பாக அரசு ஊழியர்கள் அல்லது பெரிய நிறுவனங்களில் பணிபுரிவோர் இடமாற்றம் மற்றும் பொறுப்புகளில் மாற்றம் ஏற்படும். இது ஆரம்பத்தில் சிரமமாக தோன்றினாலும் எதிர்காலத்தில் பயனுள்ளதாக இருக்கும். அலுவலகத்தில் போட்டி அதிகரிக்கலாம். ஆக உங்கள் வேலை பறிபோக வாய்ப்பு இருக்கிறது. சக ஊழியர் சிலர் உங்கள் வேலையில் குறைகளை கண்டுபிடிக்க முயற்சி செய்து உங்கள் வேலைக்கு வேட்டு வைப்பார்கள். முக்கியமாக உங்கள் வேலையில் குறைகளை கண்டுபிடிக்க முயற்சிப்பார்கள். எனவே ஒவ்வொரு வேலையும் கவனமாக செய்ய வேண்டும். சிறிய விரிசல் இருந்தாலும் அது காலப்போக்கில் விரிவடைந்துவிடும். அதிகாரியுடன் கணினமாக நடந்து கொள்வது நல்லதாகும். முக்கியமாக இந்த காலகட்டத்தில் நடிக்க தெரிந்து கொள்ள இருக்க வேண்டும். நிதி விஷயங்களிலும் மகர ராசிக்காரர்கள் எச்சரிக்கையாகத்தான் இருக்க வேண்டும். தேவையற்ற செலவுகளை குறைப்பது நல்லது. பெரிய முதலீடுகள், கடன் கொடுப்பது அல்லது வாங்குவது போன்றவற்றை தற்போதைக்கு
தள்ளி வைத்து விட வேண்டும். முக்கியமாக நல்ல ஜோதிடரான எங்களை போன்றவர்களிடம் உங்கள் ஜாதகத்தை கொடுத்து அதில் என்ன நடக்கிறது என தெரிந்து கொள்ள வேண்டும். மாணவர்கள் கடினமாக உழைத்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்கள் அவர்கள் பெற வாய்ப்பு இருக்கிறது. மகர ராசிக்கார்கள் தங்களுடைய ஆரோக்கியத்தை புறக்கணிக்கக்கூடாது. உங்கள் உடல் மீது கவனமாக இருக்க வேண்டும். முக்கியமாக மகராசியாக நீங்கள் உங்கள் உடல்நலம் சற்று நல்லாக இருக்கும்போது தேவையில்லாமல் மொபைல் ஃபோன் செல்ஃபோன்களை பார்த்து கொண்டு தேவையற்ற நேரத்தில் விழித்து கொண்டு, அதாவது இரவு 10 மணி முதல் 12 மணி வரை தேவையில்லாத நபர்களிடம் உரையாடி கொண்டு தூக்கத்தை தொலைப்பது, இது எல்லாம் உங்களுடைய முக்கியமாக உங்களுக்கு பேராபத்தாக முடிக்கும். உடல்நல பிரச்சனைகளையும் அதிகமாக வழிவகுக்கும். அதிக வேலைப்பளு காரணமாக சோர்வு, தலைவலி மற்றும் செரிமான பிரச்சனைகள் ஏற்படலாம். சரியான நேரத்தில் சாப்பிடுவது, போதுமான தண்ணீரை குடிப்பது, தினமும் உடற்பயிற்சி அல்லது யோகா செய்வது, தியானம் செய்வது மன அமைதிக்கு உதவும். சுருக்கமாக, சூரியன் புனர்பூசம் நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரத்தில் விருச்சகம், மகரம் ராசிகள் தங்கள் வேலை, தொழில், நிதி, ஆரோக்கியத்தில் அதிக கவனமாக இருக்க வேண்டும். அவசர முடிவுகளை தவிர்த்து நிதானமாக செயல்பட வேண்டும். பிரச்சனைகளை எளிதில் கண்டிப்பாக கடந்து விடலாம். எந்த ஒரு ஆவணமும் இல்லாமல் இந்த 2 ராசிக்காரர்களும் ஒருவரிடம் எந்த விதமான தொகையையோ, தேவையில்லாத திருமணங்களையோ, தேவையில்லாத எந்த ஒரு கையெழுத்துமே இல்லாத தொகையை ஒருவருக்கு வழங்குவதோ, ஒருவருக்கு திருமணம், அதாவது திருமணம் நான் பார்த்துக்கொள்கிறேன், இந்த திருமணத்தை நான் நடத்தி வைக்கிறேன், இந்த மணமகனுக்கு இந்த மணமகளை திருமணம் செய்து வையுங்கள், இவன் நல்லவன், இவனுக்கு எப்படி வேண்டுமானாலும் திருமணமகளை கொடுக்கலாம் என கூறிக்கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகள் உள்ளே நுழைவது. முக்கியமாக எந்த ஒரு மிகப்பெரிய ஜாமீன் கையெழுத்து, இவருக்கு எத்தனை லட்சம் வேண்டுமானாலும் கொடலாம், எனக்கு இவர் ஆரம்பத்திலிருந்தே தெரியும் என கூறி அவருக்கு ஜாமீன் கையெழுத்து போடுவது, இது எல்லாமே உங்களுக்கு பேராபத்தை வழிவகுக்க அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.